அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டுருந்தாலும் ஜெயிக்கும். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. ஓப்பனாக சொல்கிறேன். காரணம் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க ஆர்எஸ் பாரதி பேசின பேச்சை. சர்ச்சைக்குரிய வகையில் பேசுறது அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி பல முறை பேசி அது சர்ச்சையாயிருக்கு. அதுக்கு விளக்கம் வேற கொடுத்துருக்காரு. ஆனால் மறுபடியும் பேசியிருக்காரு. சரி, இதனால் திமுகவுக்கு என்ன பிரச்சனை? ஆர்எஸ் பாரதி பேசினது தானே அப்படின்னு கேட்டால், திமுகவுக்கு கடந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டது இந்த மாதிரியான பேச்சுக்களால் தான். இந்த லிஸ்ட்டில் கடந்த ஆட்சியில் திமுகவுக்கு ஒரு பேட் நேம் கிரியேட் ஆகிறதுக்கு காரணமாக அமைந்தவர்கள் பேரில் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய பேர் தான். அவர் மகளிர் விடியல் பயணம் திட்டத்தை ஓசி பஸ்ஸு அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு திமுகவுக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். திமுக தலைவர் அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் விடியல் பேருந்து பயணம் பெண்களின் வாக்குகளை திமுகவுக்கு பெற்றுத்தரும்னு பெரிய அளவுக்கு நம்பினார். அதுக்காக நிறைய அவங்க எஃபர்ட்ஸ் போட்டாங்க. ஆனால் ஒட்டுமொத்த ஃபர்னிச்சரையும் ஒரே ஒரு வார்த்தையில் உடச்சி விட்டது அப்படின்னா முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் தான். அந்த பேச்சு மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து இன்னொரு இடத்துலையும் அவர் ஒரு பேச்சு ரொம்ப சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். அந்த வார்த்தையை கூட நம்ம பயன்படுத்த முடியாது. அதன் பிறகு அவருடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டது. கட்சியிலேயே வந்து அவர் எங்கே இருக்காருன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஓரங்கட்டப்பட்டார். தேர்தலே கூட அவர் போட்டியிடலை. வாய்ப்பு வழங்கலைன்னு சொல்கிறதா இல்லை அவர் போட்டியிடலைன்னு சொல்கிறதான்னு தெரியல. இது ஒரு உதாரணம். இதே போல் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவர் வந்து செய்தியாளர் சந்திப்புகளில் பேசக்கூடிய விதம், அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், அவர் பேசக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளின் தன்மை, இதெல்லாமும் வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு கோபத்தை ஏற்படுத்துச்சு. நீங்கள் யாரை வேணாலும் போய் கேட்டு பாருங்கள். இப்போ சேகர் பாபு அவருடைய துறைமுகம் தொகுதியில் ஜெயிச்சிட்டார். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் இருக்குல்ல, பொதுவெளியில் அவர் நடந்துக்கிட்ட விதம், அது வந்து தமிழ் பேசக்கூடிய எல்லார் மத்தியிலையும் போய் சேர்ந்துருக்கும். அவர் அந்த பேச்சினுடைய தாக்கம், அதனால் ஏற்பட்ட வெறுப்பு வந்து யாரையோ ஒருத்தரை வந்து திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட வச்சுருக்கும். ஆனால் அவர் தொகுதியில் அவருக்கு இருக்கிற நேமை வச்சோ இல்லை அவருடைய செயல்பாடுகள் காரணமாக அவர் ஜெயிக்கிறார், அது வேற. பட் பொதுவெளியில் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை வைத்து ஒரு பர்செப்ஷனாக அவரை நேரில் பார்க்காதவங்க, எங்கேயோ ஏதோ ஒரு ஊர்லேருந்து பார்க்குறவங்க கூட என்னப்பா இவர் இப்படி நடந்துக்கிறாரு அமைச்சர்னா அப்படின்னு ஒரு கோவம் வரும் பாருங்க. அந்த மாதிரியான ஒரு கோவத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுகள் தான் இது. பொன்முடி சொன்ன அந்த ஓசி பஸ்ன்ற டேர்ம் கூட அது மாதிரி மகளிர் விடியல் பயணத்தில் பேருந்தில் பயணிக்காத பெண்களுக்கு கூட இல்லை ஆண்களுக்கும் கூட ஏதோ ஒரு வகையில் அந்த பேச்சு வார்த்தை இதெல்லாம் வந்து நிச்சயமாக கோபத்தை உண்டாக்கியிருக்கும். அதே போல் முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா அவரும் பொது மேடைகளில் பேசும்போது அவர் இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய வகையில் பேசி மாட்டினது கிடையாது. நாங்கள்லாம் திமுக காரங்களாம் சாதாரணமாக வந்தோம் இல்லைடா, எப்படி தெரியுமா அப்படின்னு அந்த பேசுகிற பாடி லாங்குவேஜும் டோனும் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து திமுக உறுப்பினர்களுக்கோ திமுக விசுவாசிகளுக்கோ ஒரு தக் லைஃப் மூமெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் கட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவங்க கிட்ட என்ன இவர் இப்படி பேசுகிறாரு, மக்கள்லாம் ஓட்டு போடாமல் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்ற அந்த எண்ணத்தை வந்து பொதுவாக ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றது தான் பல இடங்களில் நம்ம பார்க்க முடியுது. அப்போது ஒவ்வொரு முறையுமே சொல்லப்போனால் கடந்த ஆட்சியில் திமுக தலைவரும் அப்போதைய முதலமைச்சருமான ஸ்டாலினே சொல்லியிருந்தாங்க, ஒவ்வொரு நாளும் நம்மவர்கள் என்ன பண்ண போகிறாங்க, என்ன பிரச்சனைன்னு பயந்துக்கிட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. காலையில் எழுந்தால் என்ன பிரச்சனையை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியலையே, சரியாக தூங்க கூட முடியல, என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு அவ்வளோ தூரம் வருத்தப்பட்டும் ஆதங்கப்பட்டும் பேசினார். அந்த அளவுக்கு முன்னாள் அமைச்சர்கள், அப்போதைய மூத்த அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் பேசுகிற பேச்சு திமுகவுக்கு ஆட்சியில் இருக்கும்போதே பல நெருக்கடிகளை உண்டாக்குச்சு. பல திட்டங்களை திமுக கொண்டு வந்தாங்க. சில முக்கியமான திட்டங்கள் இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு முன்னோடியாக அமைந்திருக்கு. அப்படி இருக்கும்போதும் ஏன் திமுகவால் 2026 சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் ஜெயிச்சு ஆட்சிக்கு வர முடியல அப்படின்னு கேட்டால், தாவேகா ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துருச்சு, எல்லாம் மக்கள் வந்து கவர்ச்சியில் மயங்கி ஓட்டு போட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அது வந்து அவங்களே ஏமாற்றிக்கிற வகையிலான ஒரு பதிலாக தான் இருக்கும். உண்மை என்ன அப்படின்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் மீதெல்லாம் மக்களுக்கு பெரிய வெறுப்போ கோபமோ கிடையாது. அவர் கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற முடியாமல் போனதுக்கு நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் அப்படி இருந்தும் ஏன் வந்து திமுகவால் வெற்றி பெற முடியல அப்படின்னா, இப்படியான பேச்சுக்கள் இருக்குல்ல, இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி பேசினார் பாருங்க, இந்த மாதிரியான பேச்சு தான். இது வந்து அவங்க சாதாரணமாக வழக்கமாக பேசக்கூடிய பேச்சாக இருக்கலாம், அவங்களுடைய டே டு டே லைஃப்பில் அவங்க பழகக்கூடிய மனிதர்களிடம் தனிப்பட்ட முறையில் பேசுகிறதா இருக்கலாம், அது வேற விஷயம். பட் மேடையில் வந்து இன்றைக்கி பேசும்போது அவர் காரம்பாக்கத்தில் பேசியிருக்காரு. சென்னை காரம்பாக்கத்தில் கலைஞர் கருணாநிதியினுடைய புகழ் வணக்க கூட்டத்தில் பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த மேடையில் இல்லை அந்த மேடைக்கு முன்னாடி இருந்தவங்க சில 100 பேர் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோ ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு அப்படின்றது பல லட்சம் பேரால் பார்க்கப்படுது, பல லட்சம் பேரால் விவாதிக்கப்படுது. அப்போது ஆர்எஸ் பாரதிங்கிறவர் யார்? அவர் ஒரு தனி மனிதரா? திமுகவினுடைய அமைப்பு செயலாளர், ஒரு மூத்த தலைவர். அவருடைய கருத்து, அவர் பேசக்கூடிய அந்த கருத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது நேரடியாக நிச்சயமாக திமுகவை தான் பாதிக்கும்.
இப்படியான பேச்சுக்களையும் இப்படி பேசுபவர்களையும் திமுக கட்டுப்படுத்தாமல் அப்படியே அலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா எதிர்வரக்கூடிய நாட்களிலும் இது நிச்சயமாக திமுகவுக்கு நெருக்கடியை தான் தரும்னு சொல்றாங்க மூத்த அரசியல் விமர்சகர்கள். அந்த வகையில் நீங்களும் அவருடைய பேச்சையும் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி பேசின பலருடைய பேச்சையும் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, எதனால் இது தொடர்ந்துகிட்டே இருக்குது, இதனால் உங்களுக்கும் கோபம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வந்திருந்தா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது அந்த கட்சியில் மட்டும் இல்லை, திமுக மட்டும் கிடையாது, அதிமுகலையும் சிலர் இப்படி கடந்த காலங்களில் பேசியிருக்காங்க. இப்போது இருக்கக்கூடிய தாவேகாவிலும் கூட சிலர் பேச தெரியாமல் சில இடங்களில் அப்படியான வார்த்தைகளையும் விடுறாங்க. எல்லா கட்சியிலும் இந்த பிரச்சனை இருக்குது. பட் ஒரு கட்சியில் தொடர்ந்து அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா மக்கள் நிச்சயமாக அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. மக்கள் தங்களுடைய கோபத்தை எங்கே காட்டணுமோ எப்படி காட்டணுமோ அப்படி காட்டுவாங்க. அப்படி காட்டப்பட்ட கோபம் தான் தேர்தல் முடிவுகளாக வெளிவரும் என்பதை தமிழ்நாடு கடந்த காலங்களில் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கு. அரசியல்வாதிகள் அப்படிங்கிறவங்க வானத்திலேருந்து குதிச்சவங்கலாம் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் பவர், அவங்க என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறதும் கிடையாது. மக்களில் இருந்து ஒருவராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இல்லை மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போது பேசக்கூடிய ஒவ்வொரு மேடையிலும் ஒரு சாதாரண மனுஷனை விட மிகுந்த கண்ணியத்தோடும் பொறுப்புணர்வோடும் பேச வேண்டியது இன்னைக்கு அரசியலில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பொருந்தும். அது டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, டிவிகேவா, நாம் தமிழரா, எந்த கட்சியாக இருந்தாலும் நிச்சயமாக பொருந்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.